தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே இருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரங்களிலே நாம் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாகவும், அந்த எழுப்புதல் வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதையும் நாம் தியானித்தோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது நடந்த ஒரு எழுப்புதலை குறித்து கூட நாம் தியானித்தோம். இன்றைக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் ஏற்படுகிற ஒரு காரியமும் அது நமக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறினது என்பதையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 7 to 15 வசனம் தான் நம்மளுடைய தியானத்தின் பகுதி. ஆனால் அதனுடைய ஆரம்ப சில வசனங்களையும் நான் வாசிக்க வேண்டும், அந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு. தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. Word of God increased. அதான் நம்மளுடைய செய்தியினுடைய தலைப்பு. அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அந்த ஆதி சபையில ஒரு முறுமுறுப்பு வருகிறது. உங்களுக்கு தெரியும், முறுமுறுக்கிறது என்பது பாவம். பழைய ஏற்பாட்டில் முறுமுறுத்தார்கள். எங்களுக்கு மோசேயினுடைய வழிநடத்துதல்ல எங்களுக்கு இறைச்சி உணவு கிடைக்கலன்னு முறுமுறுத்தார்கள். அதனால அநேக தண்டிக்கப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டிலையும் பிரியமானவர்களே, நாம் முறுமுறுக்கிறது கம்ப்ளைண்ட் பண்றது, எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது குறை அது குறை பேசிக்கொண்டே இருக்கிறது ஒரு பாவம். இப்பொழுது அப்போஸ்தல சபையிலேயே இப்படி ஒரு முறுமுறுப்பு வருகிறது. அதுவும் சாப்பாடு விஷயத்துல பிரச்சனைகள் வருகிறது. அதுவும் எங்க பெண்கள் சாப்பிடுகிற இடத்துல, விதவைகள் சாப்பிடுகிற இடத்துல ரெண்டு விதமான கூட்டத்தில் பிரச்சனைகள், ரெண்டு விதமான குரூப்ஸ்க்கு நடுவில் பிரச்சனை வருது. ஒன்று எபிரேய மொழி பேசுகிற விதவைகள், 2வது குரூப்பு கிரேக்க மொழி பேசுகிற விதவைகள். என்னுடைய அர்த்தம் என்ன? அந்த நாட்களிலே யூதர்கள் எபிரேய மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் யூதர்கள் தங்களுடைய வியாபாரத்து நிமித்தமும் தங்களுடைய தொழில் தங்களுடைய காரியங்கள் நிமித்தம் மற்ற ஊர்களிலேயும் வாழ்ந்தார்கள். அவர்கள் கிரேக்க மொழி பேசி வாழ்ந்தார்கள். அப்பதான் வியாபாரம் பண்ண முடியும், அப்பதான் மற்ற ஜனங்களோடு கூட அந்த தேசங்களிலே வாழ முடியும். இப்பொழுதும் கூட நம்முடைய ஜனங்கள் வெளி தேசத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலம் பேசுகிற தேசம்னா ஆங்கிலம் தான் பேசும் அந்த குழந்தைகள் எல்லாம். பிரான்ஸுக்கு போய் வாழ்ந்தாங்கன்னா பிரெஞ்சு தான் பேசும் அந்த குழந்தைகள் எல்லாம். ஆனால் அவர்கள் இந்தியர்கள். அதே மாதிரி தான் யூதர்கள் இல்லை, 2 விதம். ஒன்று எபிரேய மொழியவே பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படை மொழியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள். 2வதாக வியாபார நிமித்தமும் மற்ற காரியங்கள் நிமித்தமும் அவங்க மற்ற மெடிட்டரேனியன் சி இருக்கு இல்லைங்களா, மத்திய கிழக்கு அந்த இடங்களிலே வாழ்ந்து வியாபாரம் செய்து வாழ்ந்தவர்கள். அந்த தேசத்து மக்களுடைய பேச்சு, அந்த மொழியை பேசி வாழ்ந்தார்கள். அதனால எபிரேய மொழி அவர்களுக்கு தெரியாமல் போனது. அப்ப ஆதி சபையில 2 விதமான ஜனங்களும் இருந்தாங்க. கிரேக்க மொழி பேசி கொண்டிருக்கிற யூதர்களும் இருந்தாங்க, எபிரேய மொழி பேசுகிற யூதர்களும் இருந்தாங்க. அந்த சபையில ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் அவர்கள் விசாரித்து வந்தார்கள். ஒரு அருமையான சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அப்போஸ்தல சபை ஒரு உதாரணம். அந்த அப்போஸ்தல சபையில எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து கூட கொண்டு பணத்தை அப்போஸ்தலருடைய பாதபடிகளில் வைத்தார்கள் என்பதை நம்ம அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அதை இந்த நாட்கள்லையும் அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அப்படி வாழ்ந்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாக ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இது என்னோடது இது உன்னோடது அப்படின்னு சொல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல்
எல்லாமே நம்மளோடது என்று வாழ்ந்தார்கள். அப்படி வாழும் பொழுது அப்போஸ்தலர்கள், அந்த சபையை நடத்தி கொண்டிருந்தவர்கள், விதவைகளை விசாரித்தார்கள், அவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். அவர்களுக்கு அவளுக்கு ஆண் துணை இல்லாதபடினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லாத சபையே பாதுகாப்பாக இருந்தது. அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. அந்த உணவு பரிமாறுகிற இடத்துல கிரேக்கம் மொழி பேசுகிற விதவைகளுக்கு ஒரு வருத்தம் வருகிறது. எங்களுக்கு சாப்பாடு சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சுட சுட சாப்பாடு செஞ்சு வரும்போது எபிரேய மொழி பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய விதவைகளுக்கு அது முதலாவது போயிடுது. எங்களுக்கு அதுல வர்ற மிச்ச மீதி தான் கொடுக்குறாங்க, ஆறி போயிருச்சு, கொஞ்சம் தான் கிடைக்குது, இங்க ஒரு பார்ஷியாலிட்டி நடக்குது அப்படின்னு அவங்க வருத்தம் அடைகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். சரி, இது ஒரு நியாயமான முறுமுறுப்பு அப்படின்னே வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? முறுமுறுக்கிறது அதுக்குன்னு சரின்னு நான் சொல்லல. ஆனா இந்த முறுமுறுக்கிற காரியத்தவே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி செயல்படும் பொழுது, அப்போஸ்தலர்கள் மூலமாக தெய்வீக வழிநடத்துதல் வெளிப்படும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையாக மாறுகிறது அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அதுக்காக முறுமுறுக்கிறது சரின்னு நான் சொல்றதில்ல. முறுமுறுப்பது பாவம். ஆனால் ஒரு முறுமுறுக்கிற அந்த சூழ்நிலையை கூட தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. அப்பொழுது 12 2வது வசனம் வாசிக்கிறேன். 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்தார்கள். நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது நல்லதல்ல. எவ்வளவு அழகாக அந்த அப்போஸ்தலர்கள் முடிவெடுக்கிறாங்க பாருங்க. நாங்கள் தேவ வசனத்தை போதிக்க அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் முடவர்களை எழுப்பும்படிக்கும் குருடர்களை பார்வையடைய பண்ணும்படிக்கும் தேவனுடைய அற்புத அடையாளங்களையும் வெளிப்படுத்தும்படிக்கும், அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை இந்த ஜனத்துக்கு உபதேசம் பண்ணி இவர்களை மெய்யான தெய்வமாகிய கிறிஸ்துவுக்கு கொண்டு வரும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் சோறு பரிமாறுறது எங்க வேலை அல்ல. அதான் அழைப்பை குறித்ததான தெளிவு. அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அழைப்பின் உணர்வு, அறிவு இருக்க வேண்டும். We should know our calling. ஒருவன் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறான், மற்றவன் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருக்கிறான், இன்னொருவன் மெய்ப்பனாக அழைக்கப்பட்டிருக்கிறான், இன்னொருவன் சுவிசேஷனாக அழைக்கப்பட்டிருக்கிறான், இன்னொரு போதகனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு போதகன் போய் அப்போஸ்தல வேலையை செய்ய முடியாது, ஒரு அப்போஸ்தலன் போதகன் வேலையை செய்ய முடியாது, இல்லைங்களா? அதே மாதிரி அப்போஸ்தலன் என்ன சொல்றாங்க, இந்த சோறு பரிமாறுறது, சாப்பாடு போடுற வேலையை தேவன் எங்களுக்கு தராமல் வேத வசனத்தை போதிக்க, ஜெபிக்க, எங்களோட நேரங்களை ஜெபத்திலேயும் வேத வசனத்திலேயும் செலவிடும்படிக்கு கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி அழைத்திருக்கிறார். அதோட அவங்க நிறுத்தல. அவங்க என்ன சொல்றாங்க, அன்புக்குரிய கிரேக்க மொழி பேசுகிற விதவைகளே, உங்களுடைய முறுமுறுப்புகளுக்கு நாங்கள் உதாசீனப்படுத்தல. we don't want to ignore what you are saying. உங்களுடைய வருத்தங்களை நாங்கள் புறக்கணிக்க விரும்பல. அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆதலால் 3வது வசனம், சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக சபையில வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது முறுமுறுப்புகளை நான் உதாசீனப்படுத்தல. ஆனால் நான் தேவனுடைய ஆவினால் நிரம்பினவனாக நான் என்ன செய்கிறேன், அதற்கான சொல்யூஷன், வைஸ் சொல்யூஷன், ஞானமுள்ள முடிவுகளை எடுக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறார் ஆதி சபையில. ஆதலால் சகோதரரே, எப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுக்கணும்? 7 பேரை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள நீங்களே கண்டுபிடிங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணுங்கிற மாத்திரம் நான் சொல்லி இருக்குமா அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்றாங்க. அவர்கள் ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். தங்களால் நிரப்பப்பட்டிருக்க கூடாது, தங்களுடைய சுயநல ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க கூடாது, தங்களுடைய இச்சையின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க கூடாது. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கணும்.
அந்த பரிசுத்த ஆவியின் ஞானம் வெளிப்பட்டு கொண்டிருக்கணும். ஞானமும் நிறைந்து காணப்படணும். அது மாத்திரமல்ல, நற்சாட்சி பெற்றுக்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஆதி சபையினுடைய ஸ்டாண்டர்ட், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஹையா வச்சாங்க. அதனாலதான் அங்க எழுப்புதல், மறுபடியும் எழுப்புதல், மறுபடியும் எழுப்புதல், மறுபடியும் எழுப்புதல், எழுப்புதலுக்கு மேல எழுப்புதல், எழுப்புதலுக்கு மேல ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசிச்சு பாருங்க. சீஷர் கூட்டம் அதிகமாய் பெருகிற்று. இப்ப முதலாவது வசனத்தை கூட ஆரம்பமே எப்படி, அந்நாட்டிலே சீஷர்கள் பெருகின போது. 7வது வசனம், சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, தாங்க முடியாத அளவுக்கு. இப்படி அப்போஸ்தல சபையில ஞானம் வெளி, பரிசுத்த ஆவியானவரும் ஞானமும் நற்சாட்சியும் இருக்கிறவர்கள் தான் பொறுப்புக்கு கொடுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சபையை நடத்தினார்கள். ஈவன் ஃபார் ஃபுட் சூப்பர்விஷன், சோறு போடுகிற வேலைக்கு கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களும் ஞானம் நிறைந்தவர்களும் நற்சாட்சி பெற்றவர்களும் தான் அந்த விதவைகளை சாப்பாடு சரியாக போய் சேர்கிற வேலையை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து நாம் பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதே 3 காரியங்கள் நமக்கு தேவை. இதே 3 காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னது? நான் தேவனால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், அவர் கொடுக்கிற ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய கிரியையும் அந்த ஞானத்தின் கிரியையும் எனக்குள்ளாக ஒரு நற்சாட்சியை உருவாக்கி சபையார் மத்தியிலே ஒரு நல்ல சாட்சியை நான் பெற்றிருக்கேன். வாழ்க்கையினுடைய சாட்சி நன்றாக இருந்தால்தான் சாப்பாடு போடுகிற வேலையை கூட கொடுக்கப்பட முடியும் தேவனிடத்திலிருந்து. அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலேயும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்து அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவையும் நிறைந்தவளாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகரையும் நிக்கோரோனையும் 7 பேரோட பேரை போடுறாங்க பைபிள்ல வசனத்துல. 5வது வசனம், அதுலதான் ஸ்தேவான், பிலிப்பு என்கிற மனிதர்கள் முதல் முறையாக வேத வசனம் அவர்களை அடையாளம் காட்டுகிறது. கிரேக்க மொழி பேசுகிற விதவைகளுடைய வருத்தத்தை தீர்க்கும்படிக்கு 7 கிரேக்கர்களை, கிரேக்க மொழி பேசுகிற யூதர்களையே அவர்கள் நியமித்தார்கள். உனக்கு வருத்தமா இருக்காப்பா, உங்களிலிருந்தே ஒரு 7 பேரை கொண்டு வாங்கப்பா, அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாகவும் ஞானம் நிறைந்தவர்களாகவும் நற்சாட்சி பெற்றவர்களா இருந்தா போதும், அவங்களே பந்தி விசாரிக்கட்டும். எப்படி? அப்போஸ்தலருடைய ஞானம். உங்களுக்குள்ள வருத்தமா, உங்களுக்கு வருத்தமா, உங்களிலிருந்தே 7 பேர் கொண்டு வாங்க. கிரேக்க மொழி பேசுகிறவர்களே உங்களிடத்திலிருந்தே. இந்த ஸ்தேவான், பிலிப்பு, நிக்கோலஸ், இந்த பிரோகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மெனா, இவரெல்லாம் கிரேக்க பெயர்கள். எவ்வளவு அழகாக தேவனுடைய சபை மன வருத்தங்களை நீக்கினது, மன காயங்களை நீக்கினது. நான் உதாசீனப்படுத்தப்படுகிறேன் என்கிற வருத்தங்களை அப்போஸ்தலர்கள் குணமாக்கினார்கள். ஏதோ முடவர்களை குணமாக்குகிறது மாத்திரமில்லை, மன காயங்கள், மன சஞ்சலங்களை குணமாக்குகிறது தான் சபை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சபையில மனக்காயங்கள் கூட குணமாக்கப்படுகிறது, மன வருத்தங்கள் குணமாக்கப்படுகிறது, விதவைகளுடைய வார்த்தைகளுக்கும் மரியாதை கொடுக்கப்படுகிறது, விதவைகளுடைய கண்ணீருக்கும் பதில் கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. கிரேக்கர் படி பேசுகிறவர்களே வாங்க, 7 பேர் வாங்க. அன்புக்குரியவர்களே, சபையில எல்லாருக்கும் இடம் இருக்கு, அதனால பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவினாலும் ஞானத்தினாலும் நற்சாட்சி பெற்றவர்களாய் நீங்கள் இருந்தால் போதும், தேவனுடைய நியமனங்கள் உங்கள் மேல் வரும். தேவன் அதை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். மன வருத்தங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, துக்கங்களிலிருந்து,
கர்த்தர் உங்களுக்கு ஒரு குணமாக்குதலை இன்றைக்கு தருவாராக. நீங்கள் தேவனுடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். அப்பொழுது அவருடைய அழைப்பு உங்களுக்கு நேராக வரும். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு நேராக வரும். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார். விதவைகளின் முறுமுறுப்பிலிருந்து அதுக்கு ஒரு பதிலாக கொடுக்கப்பட்ட 7 பேர்ல இருந்துதான் ஸ்தேவானும் பிலிப்பும் எழும்பினார்கள். அதுதான் செய்தி. அன்புக்குரியவர்களே, முறுமுறுப்புங்கிற ஒரு வருத்தமான ஒரு காரியத்திலிருந்து கூட கர்த்தர் இவ்வளவு முத்துக்களை எழுப்ப முடியும். ஸ்தேவானையும் பிலிப்பையும் கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு ஸ்தேவான் உடைய ஊழியம், அவருடைய மரணம் தான் யூதர் குலத்தில் மாத்திரமே பிரசங்கிக்கப்பட்டு வந்த இயேசு புறஜாதியாராகிய உங்களையும் என்னையும் சந்திக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, மகா பெரிய ஒரு காரியம் நடந்தது. அதுதான் என்னுடைய செய்தி. என்ன? இயேசு ஒரு யூத குலத்தில் பிறந்தவர். 12 அப்போஸ்தலர்களும் யூத குலத்தை சேர்ந்தவர்கள். யூதர்களுக்கு மத்தியிலே அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டு ஊழியம் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் இயேசு தாம் எல்லாருக்குமானவர் என்பதை நிரூபிக்கும்படிக்கு சமாரியா தேசத்திலேயும் போய் அவர் ஊழியம் செய்தார். அங்கேயும் ரட்சிப்பை உண்டாக்கினார் என்பதை நாம் எல்லாம் தியானித்திருக்கிறோம் அதுக்கு முன்பதாக, இல்லைங்களா? இப்போ அந்த யூதர்களுக்குள்ளாகவே உருவாகி கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ பெருக்கம் உலகமெங்கிலும் வர வேண்டும் என்று சொன்னால் அதுல ஒரு கிராக் விழுகணும், இல்லைங்களா? அந்த பாத்திரத்தில் ஒரு கிராக். இந்த முறுமுறுப்பு, இந்த விதவைகளுடைய முறுமுறுப்பை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் யூத குலத்தை தாண்டி மற்றவர்களுக்கு சந்திக்க தேவன் சித்தம் கொண்டார். ஃபர்ஸ்ட் கிராக் ஸ்தேவான் மூலியமாக நடக்கிறது. பிலிப்பு மூலியமாக அடுத்து நடக்குது. சவுலை பவுலாக மாற்றி தேவன் பலத்த காரியங்களை புறஜாதியார் மத்தியிலே செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா காரணம் ஸ்தேவான், பிலிப்பு, பவுல். மறந்து விடவே கூடாது. யூத குலத்துக்குள்ளாக, இஸ்ரவேலுக்குள்ளாக மாத்திரமே முடங்கி போயிருக்க வேண்டிய காரியத்தை தேவன் உடைத்து வெளியில கொண்டு வருகிறார். சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படிக்கு தேவன் இந்த காரியத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய காரியங்களில் இருக்கக்கூடிய முறுமுறுப்புகளையே கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுக்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி போட தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் ஒரு உதாரணம். அந்த 7 பேரையும் அப்போஸ்தலர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இனிமேல் இந்த விதவைகளுடைய வருத்தங்கள் நீங்கும்படிக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அப்போஸ்தலரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தேவான் மூலியமாக 8வது வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். எப்படிங்க? சோறு போடுகிற சூப்பர்வைசர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பி பலத்த அற்புதங்களையும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பிரமித்தார்கள். ஒருவனும் அவனுக்கு எதிர்கொண்டு பேச முடியாமல் போனது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஞானம், அவன் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர், அவன் மேல் இருந்த ஞானம், அவன் மேல் இருந்த நற்சாட்சி. இன்றைக்கு பந்தி விசாரிக்கிற மனுஷனையும் தேவனால் அபிஷேகம் பண்ணி தேவனால் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். அதுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 8வது வசனம் ஒரு உதாரணம். 7வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலர்களால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை அவர்கள் பரிசுத்தாவினால் அவர்கள் கொண்டு வந்த உடனே தேவ வசனம் விருத்தி அடைந்தது. எப்படிங்க? ஒரு முறுமுறுப்பு வருது, உடனே சபை பலவீனப்படலை. அதுக்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட அப்போஸ்தலர்கள் கொடுக்கக்கூடிய தீர்வினாலே தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு, தாங்க முடியாத அளவுக்கு பெருக்கம்
தாங்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கை மிகவும் பெருகிட்டு. நம்பர் சொல்ல முடியல அவங்களால. மிகவும் பெருகிட்டு, சொல்லவே முடியலங்க. எங்க திரும்பினாலும் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறாங்க. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய நாட்களிலே பரிசேயனாகிய நிக்கோதேமு ராத்திரி வேளையில அவரை ரகசியமா சந்தித்து விட்டு போகிறான். வெளிப்படையாக ஆசாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஊழியம் செய்யப்பட்ட அந்த நாட்களிலே ஆசாரியர்கள், யூத ஆசாரியர்கள் கூட ரட்சிக்கப்பட்டார்கள். அதை நம்ம அவ்வளவு சீக்கிரமா கடந்து போய் விட முடியாது. காரணம், அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. எல்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பிரதர். அதுல சில யூத ஆசாரிங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆசாரியர்கள் ரட்சிக்கப்பட்டால் அவருடைய உயிருக்கே ஆபத்து, அவளுடைய தொழிலுக்கு ஆபத்து, அவங்களுக்கு எல்லாமே ஆபத்து. அவளுடைய காரியமே என்ன? மனிதர்களுடைய, யூதருடைய பாவங்கள் நீங்க பலி செலுத்துகிறவர்கள் ஆசாரியர்கள். ஆசாரிகள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது, மகாபலியாக இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்பட்டாரே, அந்த பலியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால இவங்களுக்கு தொழிலே இல்லாமல் போகிறது. என் தொழிலே போனாலும் பரவாயில்ல, இயேசுதான் தெய்வம் என்பதை நான் உணர்கிறேன், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பின காரியங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஊழியம் செய்த அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்பட்ட வல்லமை. ஆசாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஏன் அந்த ஆசாரியர்கள் இனிமேல் அவங்க தொழிலை செய்ய முடியாது தெரியுமா? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து பஸ்காவாக, ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தப்பட்டுட்டாரு. அப்படின்னா ஆசாரியர்களுக்கு வேலை இல்லை. 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தும். அதனால அந்த ஆசாரியர்கள் இனிமேல் பலி செலுத்த முடியாது. இயேசுவினை ஏற்றுக்கொண்ட நிமிஷத்திலிருந்து பலி செலுத்த முடியாது இல்லைங்களா? இயேசு தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னா நீ பலி செலுத்தலாம். அந்த யூதர்களுடைய நியமனத்தின்படி தங்களுடைய தொழிலே போனாலும் பரவாயில்ல, தங்களுடைய பரம்பரையாய் கொண்டிருக்கக்கூடிய தொழிலே போனாலும் பரவாயில்ல, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். ஆசாரியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். obedient. They became obedient to the faith. What a wonderful verse. எவ்வளவு அருமையான ஒரு வசனம், எவ்வளவு பெரிய சாட்சி. பிரியமானவர்களே, தேவ வசனம் விருத்தி அடையும் பொழுது, சீஷருடைய எண்ணிக்கை பெருகும் பொழுது, இப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் நடக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் வரட்டும். நம்முடைய தேசத்துல, நம்முடைய ஊர்ல, நம்முடைய பட்டணத்துல வரட்டும். நமக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். இனி எந்த ஆடும் அது தன்னுடைய ரத்தத்தை சிந்தணும்னு அவசியம் இல்லை. எந்த மாட்டையும் நம்ம அறுக்கணுங்கிற அவசியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவே பலியாக, மகாபலியாக எனக்கு பலியானார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவானை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஸ்தேவானை சுற்றி வளைக்கிறார்கள் மத போதகர்கள். அந்த காலத்துல சத்துருக்கள், இயேசுவை குற்றம் சாட்டின சத்துருக்கள் ஸ்தேவானையும் குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன தெரியுமா சொல்றாங்க? 2 குற்றச்சாட்டு. முதல் குற்றச்சாட்டு எப்படி என்றால், நசரேன் 14வது வசனம், எப்படி என்றால் நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை, அதாவது இந்த கோயிலை, ஸ்தலத்தை அழித்து போடுவார், மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று. 2 காரியம். 1, இந்த கோயிலை இடித்து போடுவேன்னு இயேசு சொன்னாரு. 2வது, மோசேனுடைய பிரமாணங்களை, முறைமைகளை மாற்றுவார், நியாய பிரமாணத்தை மாற்றுவார் என்று இந்த ஸ்தேவான் சொல்ல கேட்டோம். அதனால நாங்கள் இவனை குற்றம் சாட்டுகிறோம் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறாங்க. பிரியமானவர்களே, இயேசுவை குற்றம் சாட்டின மனிதர்கள் ஸ்தேவானையும் குற்றம் சாட்டினார்கள்.
ஆம், ஸ்தேவானுடைய போதனை என்ன? அவன் என்ன போதித்தான்? கிறிஸ்து கோயில் குளத்துக்கு போற காரியத்தை முடித்து வைத்து விட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்து போனது. இனிமேல் நீங்கள் எருசலேம் ஆலயத்தை தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் நம்மளாம் சேர்ந்து சபையாக கூடி ஜெபிக்கணும், ஊழியம் பண்ணணும், சபை உண்டு. ஆனால் எருசலேமில் ஒரு ஆலயம் இருக்கு பாருங்க, அந்த ஆலயத்துக்கு போய் வருஷா வருஷம் நம்ம கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இரண்டாவதாக, இனிமேல் நியாய பிரமாணம் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், லவ் ஆஃப் கிரைஸ்ட் தான் நம்மளை ஆளுகை செய்கிறது. இதுவரைக்கும் யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தது மோசேயினுடைய நியாய பிரமாணம். இப்பொழுதோ கிறிஸ்துவின் பிரமாணம், அன்பின் பிரமாணத்தை கர்த்தர் நம்மேல் வைக்கிறார். அன்பின் பிரமாணம்னா நம்ம என்ன வேணா செஞ்சுட்டு எப்படி வேணா வாழலாம்னு அர்த்தம் இல்ல. கிறிஸ்து கொடுத்த மேலான காரியங்களை குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை, மேலான உபதேசங்கள். ஒரு பெண்ணோடு கூட விபச்சாரம் செய்தால்தான் அந்த காலத்துல விபச்சாரம், பழைய ஏற்பாட்டில். ஆனால் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீ அவளோடு கூட விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று இயேசு சொன்னார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணங்கள், அன்பின் பிரமாணங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்ம நடத்தி விட்டார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி அன்பின் பிரமாணத்தை கிறிஸ்து என் மேல் கொண்டு வந்து விட்டார். அன்புக்குரியவர்களே, ஸ்தேவான் சொன்னது சத்தியம் இல்லைங்களா? உண்மையான சத்தியத்தை அவன் போதித்தான். அதனால அவனை சுற்றி வளைத்தார்கள் சத்துருக்கள். அப்போ ஒரு அழகான வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம். ஆலோசனை சங்கம், அதாவது கோர்ட்ல வச்சு அவனை எல்லாம் குற்றப்படுத்துகிறார்கள். அப்போ ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்தார்கள். அவனை உத்து பார்க்கிறாங்க. உத்து பார்த்தா அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நற்சாட்சியினாலும் நிரப்பப்பட்டிருந்த ஸ்தேவான் தன்னுடைய எதிரிகளுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, தன்னுடைய சத்துருக்கள் தன்னுடைய உயிரை வாங்க வேண்டும் என்று நிற்கிற கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களுக்கு முன்பதாக அவன் நிற்கும் பொழுது அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. முகம் போல் இருக்க கண்டார்கள். அது எப்படிப்பட்ட மகிமை! பாடுகளுக்கு மத்தியில, குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில, உபத்திரவத்துக்கு மத்தியில, காயங்களுக்கு மத்தியிலே தேவ தூதனை சாயலை தேவன் நமக்கு தர வல்லமை உடையவர். எப்படி? பரிசுத்த ஆவியினாலே. எப்படி? பரிசுத்த ஆவியின் ஞானத்தினாலே. எப்படி? பரிசுத்த ஆவியின் நற்சாட்சியினாலே. நீங்கள் தேவ தூதர்களை போல பிரகாசிக்க கூடும். எத்தனை எதிர்ப்புகளுக்கு முன்பதாகவும் நீங்கள் நிற்கும் பொழுது, சத்தியத்தை சத்தியமாய் வாழ்ந்து கர்த்தருக்காக வாழும் பொழுது, ஸ்தேவானை போல சத்தியத்தை சத்தியமாய் உபதேசித்து வாழும் பொழுது, அதை கைப்பற்றி வாழும்போது, கடைபிடித்து வாழும் பொழுது, உங்களுடைய முகத்தை கர்த்தர் தேவ தூதனை போல பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுடைய சத்துருக்களுடைய கண்கள் உங்களுடைய முகத்தை பார்த்து இது தேவ தூதனுடைய முகத்தை போல் பிரகாசிக்கிறது என்று பயப்படுவார்கள். இது பரிசுத்தம் என்று சொல்லுவார்கள். தேவனாலே அதை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளுடைய நாட்களில் நடந்த காரியங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், பிரமிக்கிறேன். அப்படிப்பட்ட நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும், நம்முடைய சபைகளிலே வரும்படிக்கு, இந்த சந்ததியிலே தேவன் அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் ஜெபிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். நாமே அப்படியாக மாறும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். எப்படி? பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நற்சாட்சியினாலும் நிறைந்தவர்களாக. தேவ வசனம் பெருகும் பொழுது சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருகட்டும். ஆசாரியர்கள் கூட அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு எழுப்புதல் வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இனிமேல் என் தொழிலே போனாலும் பரவாயில்ல, இனிமேல் என் மரியாதை போனாலும் பரவாயில்ல, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒரு எழுப்புதலுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராலே அது ஆகும்.
மனுஷனால் ஆகாதது தேவனாலே ஆகும். அன்புக்குரியவர்களே, ஜெபத்திலேயும் விசுவாசத்திலும் தரித்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சபையாரே, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ மேலோட்டமா நல்லா இருந்துச்சுங்க, நல்லா போயிட்டு வந்த சபைக்கு நல்லா சந்தோஷமா, அதுவல்ல. உள்ளும் புறம்பும் தேவனுடைய ஆவியானவர் செயல்பட்டு நம்மை தேவ தூதர்களை போல மாற்றுகிற அளவுக்கு ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய முகத்தை பார்த்து இது தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்கிறதே என்று நடுங்கத்தக்கதாக, இது பரிசுத்தம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு எழுப்புதலை நம் தேசத்தில் கொண்டு வரும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது நடக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்னு சொல்லலாம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய ஹீரோ யாரு? ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தான் அதுல அந்த கதாநாயகன். அந்த கதாநாயகன் எனக்குள் வரும் பொழுது, உங்களுக்குள் வரும் பொழுது தேவனுடைய நடவடிக்கைகள் நடக்கும். கர்த்தருடைய வல்லமையின் வெளிப்பாடுகள் நடக்கும். சாப்பாடு பரிமாறுகிற ஸ்தேவானை கொண்டு பெரிய அற்புதங்களையும் வல்லமையான செயல்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார், பரிசுத்த ஆவியானவர் செய்தார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில நடக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தை நாங்கள் இதுவரைக்கும் தியானித்தோம். ஒரு முறுமுறுப்பை ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி ஸ்தேவானை கொண்டு வந்து, ஸ்தேவானுடைய வாழ்க்கை அவனுடைய மரணத்தின் மூலியமாக சவுலை பவுலாக மாற்றி புறஜாதியார் யாவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படிக்கு செய்தீரே. ஒரு தீமையான முறுமுறுப்பிலிருந்து நன்மையை விளைய பண்ணின தேவனே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை தொடுவீராக. எங்களை பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நற்சாட்சியினாலும் நிறைந்தவர்களாக மாற்றி எங்களுடைய அழைப்பை உணர வைத்து தேவன் எடுத்து எங்களை பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய முகங்களும் தேவ தூதனை போல பிரகாசிக்க ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடும். கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அதிகமாய் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதே தேவ பிரசன்னத்தினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு மன கவலைகள் நீங்கி, சோர்வுகள் நீங்கி, புது பலன் அடைந்து எழும்புவார்களாக. கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து, பரிசுத்த ஆவியின் சட்டைகளை அடித்து எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இது நடக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.